ஹே மை ஃபேமிலி, இன்றைக்கி வெயிட் லாஸ் சேலஞ்சோட செகண்ட் டே. வெயிட் எவ்வளோன்னு பார்க்கலாமா? 60.5 கிராம். நேற்று 60.35 இருந்தது. அதாவது 300 கிராம் வெயிட்டு கம்மியாக காட்டுது. இது ஸ்டேபிளாலாம் இருக்காது. ஒரு நாள் 100 கிராம் 200 கிராம் கூட காட்டும். பட் உள்ளுக்குள்ளே ப்ராசஸ் ஆகும். நம்ம ரொட்டீனான வேலையை செஞ்சுப்போம். ஒரு கொத்து கருவேப்பிலையை கழுவிட்டு சாப்பிட்டு நிறைய தண்ணி குடிச்சிட்டேன். இன்றைக்கி ஒரு ரெசிபி, இது வெயிட் லாஸ்க்கு செம்ம ஹெல்ப்பாக இருக்கும். குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். முள்ளங்கியானே சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். வானலில் எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம், அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 3/4 கிலோ அளவுக்கு முள்ளங்கி கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விட்டு முள்ளங்கி வேகட்டும். அதுக்குள்ளே இதுக்கு ஒரு மசாலா அரைக்கணும். அது எப்படி அரைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு கடலக்கொட்டை, ஒரு 3 பச்சை மிளகா, ஒரு 4 பல் பூண்டு, ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், இதோட கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்து நல்லா மிக்சியில் குறன்னு அரைச்சிக்கலாம். முள்ளங்கி பாருங்கள், இந்த அளவுக்கு வெந்ததுக்கப்புறம் இந்த அரைச்ச பேஸ்ட்டை போட்டு இதோட கொஞ்சமாக தண்ணி மிக்சி ஜாரை அலசி ஊற்றி நல்லா ஒரு 2 நிமிஷம் வேக விடலாம். தண்ணி சுண்டினதுக்கப்புறம் லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இதோட மெயினாக ஒரு டேஸ்ட்டு கொடுக்குறதே ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்துட்டு ரொம்ப நேரம்லாம் வேக விடக்கூடாது. ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கிளறி விடலாம். சிம்மிலேயே வச்சு. சூப்பராக இருக்கும். முள்ளங்கியானே தெரியாது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு டயர்டாக இருக்கும் போதெல்லாம் நான் அப்பப்போ இந்த சொம்பு அளவுக்கு தண்ணி குடிச்சிக்குவேன். நீங்களும் உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ குடிச்சிக்கோங்க. அடுத்தது காலையில் நம்ம டிஃபனுக்கு என்ன எடுத்துக்கணும்னு பாருங்கள். பச்சை பயிறு ஒரு 200 கிராம் அளவுக்கு தாளிச்சிக்கிட்டேன். வரமிளகா, வெங்காயம், மஞ்சத்தூள்லாம் சேர்த்து தேங்காய் பூ நிறைய போட்டு தாளிச்சிக்கிட்டேன். இதோட மதியானத்துக்கு செஞ்ச பீட்ரூட் பொரியலும் இந்த முள்ளங்கி ரெசிபி ப்ளஸ் மீன் எடுத்துக்கிட்டேன். மீனை தவாவில் லைட்டாக தேங்காய் விட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதுதான் நான் சாப்பிட்டேன். உங்களுக்கு மீனுக்கு பதிலாக நீங்கள் முட்டை கூட அவிச்சி சாப்பிட்டுக்கலாம். உங்களுக்கு எந்த வசதிக்கு தகுந்த மாதிரி சாப்பிட்டுக்கோங்க. சாப்பிட்றதுக்கு முன்னாடி எப்பயும் போல் தண்ணி குடிச்சிட்டேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு தண்ணி குடிச்சிட்டேன். வயிறு ஃபுல்லாக இருந்தது. பச்சை பயிறு அந்த அளவுக்கு நமக்கு வயிறு ஃபுல்ஃபில்லாக இருக்கும். ஸ்டார்டிங்கில் பசிக்கும் இல்லையா, அதனால் ஒரு 11 மணிக்கு இந்த மாதிரி சுண்டல் இது மாதிரிலாம் கூட சாப்பிட்டுக்கலாம். நான் கடையில் வாங்கின சுண்டல் தான் சாப்பிட்டேன். அப்புறம் என்னால் டீ குடிக்க முடியாமல் இருக்க முடியாது, அதனால் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு வித்தவுட் சுகரோட டீ குடிச்சிட்டேன். பாட்டிலு இந்த அளவுக்கு, இதில் ஒரு அரை பாட்டில் அளவுக்கு தண்ணி குடித்தேன். 1 ஹவர் கழித்து மறுபடியும் 1 ஹவர் கழித்து தண்ணி குடிச்சுப்பேன். ஒரு 2 மணிக்கு பார்த்திங்கன்னா ஒரு 100 கிராம் ரைஸு, அதுக்கு காலையில் பச்சைப்பயிறு செஞ்சுருந்தேன் இல்லைங்களா, அதையே குழம்பா வச்சுருந்தேன். பச்சைப்பயிறு ப்ளஸ் காலையில் தாளித்த பச்சைப்பயிறு, பீட்ரூட் பொரியல், முள்ளங்கி வச்சு லஞ்சை முடிச்சிட்டேன். நல்லா மென்று சாப்பிட்டு தண்ணி குடித்தேன். வயிறு திம்முன்னு இருந்தது. பசியே தெரியல. ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் பசிக்கிற மாதிரி இருக்கும். அப்போல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மக்கானான்னு சொல்லுவாங்க, தாமரை விதை, அதை வாங்கி நல்லா லைட்டாக தேங்காய் விட்டு வறுத்து பெப்பர் உப்புலாம் போட்டு சாப்பிடுங்க ஈவினிங் ஸ்நாக்ஸாக. நைட்டுக்கு பார்த்திங்கன்னா சக்கரவள்ளி கிழங்கு, ஒரு பெரிய சக்கரவள்ளி கிழங்கு 2 எடுத்துக்கிட்டேன். அதை இந்த மாதிரி ஆவியில் வேக வச்சு நல்லா தோலெல்லாம் உரிச்சிட்டு இந்த மாதிரி 3 எடுத்துக்கிட்டேன். அதுக்கு ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு தேங்காய் பூ, வேறு எதுவுமே கிடையாது, தேங்காய் பூவை போட்டு நல்லா ஸ்பூன் வச்சு நல்லா மசிச்சுக்கிட்டேன். இதோட நீங்கள் ஸ்வீட் கார்னு, அப்புறம் வெறும் கார்ன், இல்லைன்னா வேக வச்ச வேர்க்கடலை கூட சேர்த்து சாப்பிட்லாம். நான் இன்றைக்கி இதுதான் எடுத்துக்கிட்டேன். இது மாதிரி நிறையா சேர்த்து மென்று சாப்பிட்டு தண்ணி குடிச்சிங்கன்னா சூப்பராக வயிறு ஃபுல்ஃபில்லாக இருக்கும். நான் பாருங்கள், சாப்பிட்றதுக்கு முன்னாடி தண்ணி குடிச்சிட்டு இதை மட்டும்தான் சாப்பிட்டேன். நீங்கள் இதோட கேரட்டு, வேர்க்கடலை எது வேணாலும் சேர்த்து சாப்பிடுங்க. சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டுக்கு. ஹே மை ஃபேமிலி, இன்னைக்கு வெயிட் லாஸோடைய செகண்ட் டே சேலஞ்ச் பார்த்துருக்கீங்க. காலைல எம்டி ஸ்டொமக்ல வெயிட் செக் பண்ணேன். நேற்று 60-350, இன்னைக்கு 60-50 கிராம் 300 கிராம் குறைஞ்சிருக்கு. நேற்று எந்த ஜங்க் ஃபுட்ஸோ இல்லை எந்த ஸ்நாக்ஸுமே எடுத்துக்கல. வெறும் வாட்டர் பிளஸ் 3 நேரம் சாப்பாடு தான். எதுக்காக அப்படி நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, இன்னைக்கு எவ்வளவு சேஞ்சஸ் வருது அப்படிங்கிறதுக்காக தான். அதுக்காக நீங்க உங்க வெயிட்ல இவ்வளவு பெரிய சேஞ்சஸ உடனே வரும்னு எதிர்பார்க்காதீங்க. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, அது உடம்புல நிறைய ஃபேட் இருக்கும். அந்த ஃபேட் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம குடிக்கக்கூடிய இந்த உணவால கொஞ்சம் கொஞ்சமா தான் பேர்ன் ஆகும். சேஞ்சஸ் உடனே தெரியாது. அதனால பாத்தீங்கன்னா உடனே இந்த மாதிரி 300 கிராம் ஒரு நாள்ல குறையும் அப்படின்னா கண்டிப்பா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி குறையும். ஆல்ரெடி வெயிட் லாஸ் பண்ணியிருந்தேன். இடையில கொஞ்சம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டேன். அதை ஸ்கிப் பண்ணி வெறும் தண்ணி ஃபுட்டை மட்டும் எடுத்துக்கிட்டதுனால 300 கிராம் சேஞ்சஸ் டிஃப்ரெண்ட்டை காட்டுறதுக்காக தான். நானும் அங்கங்க ஏதாவது சாப்பிட்டேன் அப்படின்னா ஒரு நாள் வெயிட் ஏறி இறங்க தான் செய்யும்.
இது எல்லாருக்குமே நடக்கும். அதனால உடனே வெயிட் லாஸ்ல சேஞ்சஸ் வராது. பட் நாம வெயிட் லாஸ் பண்ணதுக்கு அப்புறம் நாம நார்மலா சாப்பிடுறோம், ஒரு நாள் இப்படி சாப்பிடுறோம் அப்படின்னா மாறி மாறி ஃபுட்ல சேஞ்சஸ் வரும். நேத்து வந்து பாத்தீங்கன்னா நான் சுகர் எதுவுமே எடுத்துக்கல, தண்ணி, வெஜிடபிள்ஸ், பயிர் வகைகள் இது மட்டும்தான் எடுத்துக்கிட்டேன். நேத்து 60 350 இருந்தது, இன்னைக்கு 60 50 கிராம் இருக்கு. நாளைக்கு எவ்வளவு இருக்குங்கிறத நாளைக்கு பார்க்கலாம். இப்படிதான் நான் ரெகுலரா ஃபுட் எடுத்துக்கிட்டேன். இப்படி ஃபுட் எடுத்துக்கிட்டு தான் நான் பெரிய சேஞ்சஸ் கொண்டு வந்தேன். கண்டிப்பா இத லாங் டேஸ் மெயின்டைன் பண்ணாதான் நமக்கு சேஞ்சஸ் தெரியும். சோ அதனால மனசு தளராம கண்டினியூ பண்ணுங்க, மாற்றம் வரும். நாளை 3 சேலஞ்சில பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.